வணக்கம் அன்பர்களே. கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே, அளவோடு விளையாடுங்கள், என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம். 2 கெஸ்ஸிங், அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு. 100% பரிசு நிச்சயம். நீங்கள் நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள். இதற்கடுத்து நாம் காண இருப்பது 29/1/2024 ட்ரா நம்பர் 754. இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆல்போர்டு 09, ஏபிசி 009 801, ஏபிஏசிபிசி 0906, ஏபிஏசி நன்றாக கவனிங்கள். இன்று ஒரு நாள் மாற்றி கொடுத்துள்ளேன். வழக்கமாக கொடுப்பது ஏசிபிசி என்று கொடுத்திருப்பேன். இன்று ஒரு நாள் ஏபிஏசி என கொடுத்துள்ளேன். 7700. நான் திரும்பவும் உங்களிடம் கூறுவது இந்த தகவல்தான். இந்த மாதம் முழுவதுமே மீண்டும் மீண்டும் டபுள்ஸ் வந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால் வழக்கமாக விளையாடும் நீங்கள் 30 ரூபாய் மட்டும் செலவு செய்யுங்கள். நாளை சைபருடன் தான் ஏதாவது ஒரு நம்பர் வர வாய்ப்பு உள்ளது. ஏசிபிசி ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் என்னுடைய கணிப்பு சைபருடன் இந்த நம்பர் வரும் வாய்ப்புள்ள. சைபருடன் 9 அல்லது 1 அல்லது 6 ஏதாவது ஒன்று வரும் என்று நான் எடுத்துள்ளேன். திரும்பவும் டபுள்ஸ் வந்தால் ஏபியில் 0077 வரும் என்று எடுத்துள்ளேன். 30 ரூபாயில் முழு வின்னிங்கும் வரும் என்று நான் பலமுறை கூறிக்கொள்கிறேன். இந்த மாதம் முழுவதுமே நம் சேனலை பார்க்கும் நண்பர்களே, அதிகமாக விளையாட முயற்சி செய்ய வேண்டாம். நாம் இழக்கும் பணங்கள் எல்லாம் இதை நடத்தும் நபருக்கே இந்த மாதம் முழுவதும் அவர்களுக்கு நிறைய போய்கொண்டிருக்கிறது. ஆகையினால் இந்த மாதம் முழுவதும் மிக கவனமாக ஒரு நாளைக்கு 30 ரூபாய் வைத்தாலே போதுமானது என்று மீண்டும் மீண்டும் கூறிக்கொள்கிறேன். ஒரு முக்கியமான தகவல் உங்களுக்கு. லாட்டரி எப்படி விளையாடுவது ஒரு சிறு குறிப்பு ஒன்று தருகிறேன். உங்கள் மனதுக்கு சரி என்று பட்டால் அதை செய்யுங்கள். 30 ரூபாய் மட்டும் இந்த ஏபிசியில் இதை முயற்சி செய்தால் மாதம் 900 ரூபாய். வெறும் 30 ரூபாய் மட்டும் செய்தால் 900. 30 நாட்களில் ஒரே ஒரு 1000 ரூபாய் விழுந்தால் கூட மீண்டும் நீங்கள் திரும்ப திரும்ப விளையாடலாம். என்றாவது ஒரு முழு பரிசு உங்களுக்கு வர வாய்ப்புள்ளது. இதில் 3 வாய்ப்புகள் உள்ளது. இது 45 ரூபாய். இதை மாதம் முழுவதும் நீங்கள் விளையாண்டால் 1350 ரூபாய் என வரும் என்று நினைக்கிறேன். இதில் 3 விதமான சான்ஸுகள், அதாவது 30 சான்ஸுகள் வருகின்றது. ஒவ்வொன்றிலுமே 30 சான்ஸுகள், 90 வாய்ப்புகள் உள்ளது. இதில் 1 அல்லது 2 என ஒரு சான்ஸோ அல்லது 2 சான்ஸோ 30 நாட்களுக்குள் விழுந்துவிட்டால் மீண்டும் இதை தொடரலாம். இது வெறும் 30 ரூபாய் தான். இதில் 2 வாய்ப்புகள் உள்ளது. இதுவும் 60 வாய்ப்புகள் உள்ளது. 30 ரூபாய்க்கு 60 வாய்ப்பு, 45 ரூபாய்க்கு 90 வாய்ப்பு, 30 ரூபாய்க்கு ஒரு பெரிய வாய்ப்பு, ஒரு சிறிய வாய்ப்பு. இதை கவனமாக கேட்டு அளவாக விளையாடுங்கள். தொடர்ந்து விளையாடிக்கொண்டே இருக்கலாம். உங்களுக்கு பணம் தேவை அதிகம் என்று நீங்கள் இருக்கும் பணத்தை இதில் விட்டுவிடக்கூடாது. அது மிக மிக கவனமாக இந்த கருத்தை கேட்டுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் வேணும், 10,000 வேணும், 5000 வேண்டும் என்று உங்களிடம் இருக்கும் 1000 ரூபாயை தொலைத்து விடாதீர்கள். உறுதியாக இருங்கள். 30 ரூபாய் வைத்து விளையாண்டால் போதும் என்று யார் ஒருவர் நினைக்கிறார்களோ
அவர்களுக்கு வரவேண்டிய பணம் சரியான நேரத்தில் முழு விண்ணுங்குமே வந்துவிடும் என்று கூறிக்கொள்கிறேன். இது ஒரு விளையாட்டு. இதை தொடர்ந்து விளையாடி கொண்டிருந்தால்தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்றால் என்ன, உங்களுக்கு பெரிய வாய்ப்பு என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரிய வரும். ஆகையினால் மிக கவனமாக விளையாட வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் கூறிக்கொள்கிறேன். நீங்கள் பாடுபட்டு உழைத்த பணத்தை கவனமாக வைத்து விளையாட வேண்டும். இதை விளையாட்டாக நினைப்பவர்கள் 30 ரூபாய் அல்லது 45 ரூபாய் இதை மட்டும் வைத்து விளையாடுங்கள். சூதாட்டம் என்பது ஒரு சிலருக்குத்தான் பலிக்கும், மற்றவர்களுக்கு பலிக்காது என்று அர்த்தமல்ல. ஒவ்வொரு மனிதருக்கும் தினசரி ஒரு அதிர்ஷ்டம் இருந்து கொண்டுதான் இருக்கும். அதை பரிசோதனை செய்து பார்ப்பதற்கு 30 ரூபாயே போதும் என்று நான் ஆணித்தரமாக கூறிக்கொள்கிறேன். அதற்கு நிறைய செலவு செய்தால்தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறது என்று நீங்கள் நினைக்காதீர்கள். அதிர்ஷ்டம் என்பது அதன் இஷ்டம். அதற்காக நீங்கள் செலவு செய்வது 30 ரூபாய் இருந்தால் போதும் என்று கூறிக்கொள்கிறேன். இதற்கடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம். திங்கட்கிழமை குழுக்கள் நேரப்படி குரு ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது. அதற்கேற்றாற்போல் 12 ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 11 மணி வரை. ரிஷப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 11 மணி முதல் 1 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை. மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 11 மணி முதல் 1 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை. கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 10 மணி வரை, பகல் 1 மணி முதல் 2 மணி வரை. சிம்ம ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 11 மணி வரை. கன்னி ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 11 மணி முதல் 1 மணி வரை, பகல் 2 மணி முதல் 3 மணி வரை. துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 11 மணி முதல் 1 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை. விருச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 11 மணி வரை. தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 11 மணி வரை. மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 11 மணி முதல் 1 மணி வரை, பகல் 2 மணி முதல் 3 மணி வரை. கும்பராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 11 மணி முதல் 1 மணி வரை, பகல் 2 மணி முதல் 3 மணி வரை. மீன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 10 மணி வரை, பகல் 1 மணி முதல் 2 மணி வரை. அன்பர்களே, மீண்டும் மீண்டும் நான் உங்களுக்கு கூறிக்கொள்வது, உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நேரத்தை தொடர்ந்து 48 நாட்கள் கடைபிடியுங்கள். அந்த 48 நாட்கள் நீங்கள் கடைபிடிப்பதால் உங்களுக்கு 100% பரிசு விழுவது என்பது நிச்சயம். அந்த ஒரு மண்டலம் என்பது 48 நாட்கள். அந்த 48 நாட்கள் என்பது 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், 9 கிரகங்கள். ஆகையினால் அவைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடியுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.